உங்க வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே, உங்க வாழ்க்கையின் சந்தோஷம், உங்க வாழ்க்கையின் சமாதானம் எல்லாமே ஒரே ஒரு சாவிக்குள்ள இருக்குது. அது பிதாவை நீங்கள் அறிவதில்லை. முதல் பாயிண்ட், knowing the Father. உங்களுடைய தேவனும் உங்கள் தகப்பனுமாய் இருக்கிறவர் யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வர வேண்டும். உங்க வாழ்க்கையின் சகல கேள்விகளுக்கு பதில், சகல பிரச்சனைகளுக்கு பதில், சகல நன்மைகளுக்கான ஊற்று ஒண்ணுதான், ஒரே ஒரு இதுல தான் இருக்குது. எப்போ என் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுதுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்த எல்லா மனிதர்களும் அவங்க சர்வெண்டா இருந்ததுனால பிதாங்கிற அந்த நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை அவர்கள் கொடுக்கல. பாருங்க, பிதாங்கிற நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை யார் தான் கொடுக்குறா? குமாரன் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு கூட இந்த அப்பாவை பற்றிய வெளிப்பாட்டை கொடுக்கும் குமாரர்களாகத்தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்க மூலமா தான் அப்பா அந்த உலகத்துக்கு தெரிய போறாரு. உங்க முகத்தை பாக்குறவங்களாம் சொல்ல போறாங்க, கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ட்டு. எல்லாரும் கடவுள்னு சொல்றாங்க பாருங்க, அவரே உன் அப்பா. ஆதாமின் வித்தினால் பிறந்த மனுவர்க்கம் வீழ்ச்சிக்குள்ளானது. இப்பொழுது தேவ வித்தினாலே பிறக்கும் ஒரு தேவ புத்திரங்கிற ஒரு சந்ததியை தேவன் எழுப்புவது அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? கடவுள் மறுபிறப்பை மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார். சுவிசேஷத்தின் ரொம்ப வலுவான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய சுவிகார புத்திரர் அப்படிங்கிற வெளிப்பாடு தான். நான் யாருக்கோ பிறந்தேன், என்ன குடும்பத்துல பிறந்தேன் அப்படியே பேசிட்டு கூட, நீங்க இப்போ தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. நீங்க எந்த வித்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேவனுடைய வித்துல நீங்க பிறந்திருக்கீங்கிற உங்க ஜீன், உங்க குரோமோசோம்ஸ் இது எல்லாமே தேவனுடையதா இருக்குதுன்னு இருக்குது. சில நோய் இருக்கு, என்ன சொல்றாங்க? இது உன் பரம்பரையில இருந்து வந்து. இப்போ எழுந்துன்னு சொல்லுங்க, என் பரம்பரை மாறி இருக்குது, நான் தேவனால பிறந்திருக்கிறேன். மாம்ச பிறப்பு இருக்குது, அதுக்கு அழிவு இருக்கு. ஆனா மறுபடியும் தேவ வித்துனால ஒருத்தன் பிறகுறான்னா அவன் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்கிறான். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், உங்களுக்கு இருக்கிற மகிமை, உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சதுனால நமக்குன்னு சொத்து பத்திரத்தையே கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவ்வளவு ஸ்லாக்கியத்தை கொடுத்து போயிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையின் மரணம் எப்போ நடந்துச்சோ அப்பொழுது எல்லா உயிருக்கும் உயிர் வந்துடுச்சு. இப்போ எல்லா காரியத்திற்கும் நீங்க சொந்தக்காரங்கன்னு வேதவசனம் சொல்லுது. பாருங்க, தேவனுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கு எப்படி இயேசு அவருக்கு பங்குக்கு உரிமையாளர் அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல நீங்களும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய ஐடியாவே கிறிஸ்து மாதிரி ஒரு மெச்சோர்ட் சன் எனக்கு வேணும்னு சொல்லி தான் மனு வர்க்கத்தையே படிச்சார். சொல்ல போனா அவருக்கு புள்ள பத்துக்கணும்னு ஆசை. ஒரு புள்ள இல்ல, நிறைய புள்ள வேணும்னு ஆசை. அதுவும் இந்த இயேசு மாதிரி வேணும்னு ஆசை. அதனாலதான் உங்களை அடாப்ட் பண்றாரு. அப்படின்னா உங்களை பெத்தெடுத்துட்டாரு. உங்களுக்குள்ள இந்த உலகத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் இயல்புல பெற்றிருக்கிறீர்கள். பாவத்தை, சாபத்தை, நோயை, தரித்திரத்தை, இந்த உலகத்துல வருகிற எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் இயல்பிலேயே பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய அனுபவங்களை நாம் நமது அடையாளங்களாக மாற்றிக்கொள்கிறோம். நாம் பாவம் செய்யறோம், நம்ம பாவி நினைச்சிடும். நம்ம தோத்து போறோம், நம்ம தோல்வியாளர்கள் நினைக்கிறோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் அனுபவம் உன் அடையாளம் அல்ல, உன்னுடைய பிறப்பு உன்னுடைய அடையாளமாக இருக்கு. இங்க உங்க அனுபவத்தை நம்பாதீங்க, தேவன் சொன்ன அடையாளத்தை நம்புங்க. நாளை அல்லது இதை கேட்கும் இந்த வேலை உங்கள் அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. மொத்தம் 6 சாப்டர்ஸ் இருக்கு. 6 சாப்டர்ஸ் இந்த எபேசியரில். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் சில முக்கியமான செய்தி ஒவ்வொரு அதிகாரத்துலையும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு சபைக்கு தேவையான எல்லா வகையான தகவல்களும் இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாரம் உருவாக்கம் பற்றி பேசணும். எப்படி ஒன்று உருவாகிறது, எது ஒன்றும் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி பேசணும். உருவாக்கம். ஸோ 2வது வாரம் உருவகம் பற்றி பேசணும். The metaphor about church.
சபையை குறித்த உருவகங்கள் என்ன அப்படிங்கிறது பேசணும். 3வது வாரம், அதாவது போன வாரம் என்ன பேசணும் குறிப்பாக அப்படின்னா, இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பேசணும். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த பதத்தை ஆழமாக என்ன பண்ணோம், படித்தோம். இந்த புத்தகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த பகுதி. ஸோ இதை பற்றி என்ன பண்ணோம், நிறைய பார்த்தோம். ஸோ இது 4வது வாரம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், தொடர போகிறோம். 6 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வேர்ஸாக நம்ம படிச்சுட்ருக்குறோம். பொதுவாக அந்த முழு புத்தகத்தினுடைய அந்த எசன்ஸாக நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம் மற்றும் மேன்மை. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், பார்த்துட்ருக்குறோம். இதுதான் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம் மற்றும் மேன்மை. ஆமென். பாருங்கள், இந்த எபேசியர் புத்தகத்தில் பவுலுடைய ஒரு ஜெபம் இங்கே இருக்கிறது. 1வது அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து பாருங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும். பவுலுடைய ப்ரேயர் பாருங்கள், இது இந்த எபேசியர் புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதில் 2 ஜெபங்கள் இந்த புத்தகத்தில் பவுல் செய்கிறார். 2 ஜெபம் இருக்குது, ஆழமான ஜெபங்கள். 2 ஜெபங்கள் இருக்குது. நம்ம என்ன மாதிரி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் அப்பா, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அது வார்த்தை ஜாலங்கள் முக்கியம் கிடையாது. ஆனாலும் சில கருத்தான ஜெபங்கள் இருக்கிறது. கருத்தான ஜெபம்னா முக்கியமாக எதை ஜெபிக்கணுமோ அதை ஜெபம் பண்ணிட்டா மீதி எல்லாமே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டோம், வந்துடும். ஒன்றா போட்டு பிடிக்க வேண்டியதே கிடையாது. அந்த மாதிரி பவுல் அப்போஸ்தலனுடைய 2 ஜெபங்கள் இந்த எபேசியர் புத்தகத்தில் இருக்குது. முதல்ல வாஸ்து காட்டுறேன், அப்புறமா அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். 16வது வசனம் பாருங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஒரு ப்ரேயர், பாலுடைய ஒரு முக்கியமான ஜெபம் இந்த அதிகாரத்தில் இருக்குது. இன்னொரு ஜெபம் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன், அப்புறமா இதை பற்றி பேசுவோம். 3வது அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து பாருங்கள். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 2 முக்கியமான ஜெபங்களை அவர் செய்கிறார். ஒன்று, எல்லா ஜெபமும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மையமாக கொண்டதாக இருக்குது. என்னன்னு பாருங்கள். முதல்ல
இந்த 1வது அதிகாரத்தில் வர்ற ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். எல்லாம் சொல்லுங்கள், அறிந்து கொள்ளும்படியா. அடுத்தால அந்த ஜெபத்தில் வர்ற வார்த்தைகள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கொடுங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, அப்படிலே இல்லை. இன்றைக்கி முக்கால்வாசி கிறிஸ்டியன் ப்ரேயர் வந்து எப்படி இருக்குது, தருவீராக, கொடுப்பீராக, இப்படியே வந்து கெட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அவர் பண்ணுற அந்த யூஸ் பண்ணுற வார்த்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 18வது வசனம்லாம் பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற, எல்லாம் சொல்லுங்கள், உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற, எல்லாம் சொல்லுங்கள், உண்டாயிருக்கிற. அப்படின்னா என்னன்னா, சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஆல்ரெடி கிவன். ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிறதுலாம் என்னங்கிறத நான் வந்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சுகம் உண்டாயிருக்குது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு உண்டாகாதது எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் எனக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறதுங்கிறத அறிந்து கொள்ளுகிற அறிவையும், எனக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்குங்கிறத பார்க்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களையும் எனக்கு தாரும். விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒன்று நடக்கட்டும்னு சொல்லிட்டு பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க. ஆமென். அப்போ ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம், எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம். இன்னும் சொல்ல போனால் the richness in Christ Jesus, the hope in Christ Jesus. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் இங்கே என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போது இன்னும் சொல்ல போனால் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நீங்கள் எல்லாத்துக்காகவும் போராடுற ஒரு வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். பிளஸட்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், தமிழில் வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாக்கியவான்னு என்ன அர்த்தம்னா, கொடுத்து வைத்தவர்கள்னு அர்த்தம், பேறு பெற்றவர்கள் அல்லது கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டு எல்லாமே உண்டாயிருக்கு. உண்டாயிருக்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுங்கிறது தான் ஜெபமாகவே இருக்குது. அதே மாதிரி 2வது ப்ரேயரில் என்ன சொல்கிறாரு, உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாரு. உங்கள் அன்பின் ஆழம் என்ன, உடைய அன்பின் நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு ரெவலேஷனுக்காக ஜெபம் பண்ணுறாரு. டாடி, ஐ நீட் ரெவலேஷன். எனக்கு என்னை அழைச்சதுனால எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைகள், என்னை அழைச்சதுனால எனக்கு என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எனக்கு என்ன உண்டாயிருக்கு அதையெல்லாம் நான் பார்க்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட ஜப குறிப்புகள் நம்ம பொதுவாக பார்க்க முடியறதில்ல. பொதுவாக ஜப குறிப்புகள்னு பார்த்தா வேறு என்னெல்லாமோ இருக்கும் பாருங்கள். மற்ற எத்தனையோ காரியங்களை மக்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நிலையில் அப்படி ஜபிக்கிறோம். ஆனால் வளர்ந்து வரும்பொழுது இப்படிப்பட்ட உன்னதமான ஜபங்களை நாம் ஏறெடுக்கும்படி அழைக்கப்படுறோம். பாருங்கள், உங்களுக்காகவும் இந்த ஜபத்தை நீங்கள் செய்யலாம், இன்னொரு விசுவாசிக்காகவும் இந்த ஜபத்தை நீங்கள் செய்ய முடியும். அது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நபருக்கு என்ன உண்டாயிருக்குங்கிறத அவர் பார்க்கும்படிக்காக ஜபிக்கணும். மனக்கண்கள், ஒரு வார்த்தை வருது பாருங்கள், அதில் 19வது வசனம் பாருங்கள். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். The enlightenment in your mind, உங்களுடைய மனதில் ஒரு enlightenment, ஒரு பிரகாசம். ஏன்னா தேவன் என்ன வச்சிருக்கிறாருங்கிறத மனிதர்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா கண் குருடான நிலையில் இருக்குது. அதனால தான் முதல்ல மனுஷன் எதை பார்க்கணுன்ட்டு அவர் கேட்குறாரு பாருங்க.
17வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. முதல் பாயிண்ட், பிதாவே நீங்க யாருங்கிறதை இவங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். knowing the Father, knowing the heavenly Father, பரம பிதாவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தையும் தெளிவையும் இவர்களுக்கு தாரும். சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் பாயிண்டே, உங்கள் அப்பா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தேவனும் உங்கள் தகப்பனுமாக இருக்கிறவர் யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வர வேண்டும். பாருங்க, நமக்கு தெரியும் இயேசு பிதா இப்படி தெரியும், தவிர அவர் யார், அவர் என்னவா இருக்கிறாருங்கிற அந்த வெளிப்பாடு மிக அவசியம். பாருங்க, அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்றாரு. முதல் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மகிமையின் பிதாவை அறியணும். வெறும் ஃபாதர் கிடையாது உங்களுக்கு, யூ ஹாவ் அ க்ளோரியஸ் ஃபாதர். ஆமாம், ஏதோ என்னால் என்னப்பா முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா இல்லை, க்ளோரியஸ் ஃபாதர். ஆமென். மகிமையின் பிதாவை நீங்கள் வெறும் அப்பாவா பார்க்கறது இல்லை, கஷ்டப்படுற ஒரு அப்பா, தவிக்கிற ஒரு அப்பா, எதையுமே செய்ய முடியாமல் இயலாமையில் இருக்கிற ஒரு அப்பா, அப்பாவால் என்னப்பா முடியும் அப்படின்னு ஒரு அப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த அப்பா இல்லை இது, அந்த அப்பா இல்லை, இது மகிமையின் பிதா. ஆமென். மகிமையின் பிதாவை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. பாருங்க, எப்போவுமே நான் இந்த ரூத் சீரி பேசும்போது கூட உங்களுக்கு சொன்னேன், நம்மளை பற்றி கடவுள் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறுறதில்லை. ஏன்னா நம்மளை பற்றி கடவுளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கடவுளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கை மாறுது. ஆமென். அவரை பற்றி நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வாழ்க்கை மாறுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க கடவுள்கிட்ட போயிட்டு உங்களை நான் தெரிஞ்சுக்கணும்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா, எனக்கு எம்புட்டு பிரச்சனை இருக்குது தெரியுமா, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பண்ணணும், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, டைமிங்காக ரெய்மிங்காக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது, சொல்லிட்டே இருக்கிறது. ஆனாலும் அவர் கேட்டு தான் இருக்கிறார். பைபிளில் போட்டிருக்குது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுமா. ஆனாலும் கேட்குறாரு. சரி, ஒரு வாட்டி 2 வாட்டி பரவாயில்ல, எல்லா வாட்டியும் அதே பேசிகிட்டு இருக்கோம். சரி, மனசை ஆடுறதுக்காக சொல்கிறான்னு அவர் விட்டுட்டே இருக்கிறாரு. நான் பாருங்கள், அது இல்லை, நம்மளை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, நான் உங்களை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆமென். மகிமையின் பிதாவாகிய உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் எனக்கு தாரும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையின் சமாதானம் எல்லாமே ஒரே ஒரு சாவிக்குள்ளே இருக்குது. அது பிதாவை நீங்கள் அறிவதில்லை. எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜில் போட்டு வச்சுருக்கிறாருங்க. அந்த பேக்கேஜுக்கு பேர் நோயிங் யுவர் டேடி, நோயிங் யுவர் ஹெவன்லி டேடி. அது எப்படி சொல்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கு சில வசனம் உங்களுக்கு காட்டுறேன். பிதாவை அறிவதுக்குள்ளே தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரா? கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையின் சகல கேள்விகளுக்கு பதில், உங்கள் வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளுக்கு பதில், சகல காரியங்களுக்கான தீர்வு, சகல நன்மைகளுக்கான ஊற்று ஒன்று தான், ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. எப்போ என் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறுதுங்க. உங்கள் தகப்பன் யார் என்பதை நீங்கள் எப்பொழுது அறிகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே தான் அவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறதா வேதவசனம் சொல்லுது பாருங்கள். அதனால தான் முதல் பாயிண்ட் அது. 2வது பாயிண்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா சில நேரம் நான் அப்படியே போயிடுவேன் கடகடன். 2வது பாயிண்ட் என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன். 2வது பாயிண்ட் 18வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் வர்ற 2வது பாயிண்ட் என்னென்னா, முதல்ல நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிற வந்திருக்கிற நீங்கள் நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். 2 ப்ரேயர் தான். ஒன்று நீங்கள் யார், அடுத்தது நான் யார். பிதாவே நீங்கள் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ப்ரேயர் பாருங்க. முக்கால்வாசி பேர் என்னென்னா இந்த 2 தான் முக்கியமாக பிரச்சனை. பாட்டெலாம் எழுதிட்டாங்க, நான் யார் எனக்கு எதுவும் தெரியலையே, அதை கேட்டால் யாரும் சொல்ல வழி இல்லையே,
ஆமாம், அப்படியே இருக்கிறாங்க மக்கள். சில பார்க்காங்க இது எந்த பாடல் அப்படின்ட்டு. நீங்க யார்? இது ரொம்ப முக்கியம். நீங்க யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்? தேவனுடைய வாரிசா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு? முதல்ல என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும். அடுத்தது நான் யாருங்கிறது தெரியணும். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதில் இந்த வசனத்தை இங்கே அப்படியே வாசித்தோம்னா பாருங்கள், 18வது வசனம் பாருங்களேன். தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். இதிலே நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஐயோ ஏதோ எல்லாமோ பேசுகிறாங்க, நல்லா இருக்குது ஆனால் புரியவே மாட்டேங்குது. சரி, வரி வரியாக இருக்குங்க, அழகாக எழுதியிருக்காங்க ஆனால் படிக்க தான் தெரியாதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால தான் நான் எளிமைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா என்னன்னா, முதல்ல பிதா யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். அடுத்தது நீங்கள் யாருங்கிறது தெரியும். நீங்கள் யாருன்னா, நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ கிடக்கங்க நான் என்னங்க அப்படி கிடையாது. இப்போ உங்களை அழைச்சிட்டார். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களை அழைச்சிருக்கிறாருன்ட்டு? நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் தாம் நம்மை அழைத்ததினால். உங்களை யாரோ அழைக்கலைங்க, ஒரு பாஸ்டர் அழைக்கலை, ஒரு சுவிசேஷகர் அழைக்கலை, உங்களை தேவனே அழைச்சிருக்கிறார். ஆமென். The invitation from heavenly daddy. ஆமென். கர்த்தரே உங்களை அழைச்சிருக்கிறார். அப்படி உங்களை அழைத்ததினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஹோப், உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அது என்னங்கிறது உங்களுக்கு சும்மா உங்களை ஏதோ கர்த்தரை அழைச்சிட்டாரு, ஏதோ நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன் இப்போ சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க அப்படி கிடையாது. வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னா உங்களுக்காக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. அதுக்கு தான் ஜெபமே. சும்மா ஏதோ உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, ஏதோ நான் வந்திருக்கிறேன் அப்படி கிடையாது. அப்படி கூப்பிட்டதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? பரிசுத்தவான்களிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், மகிமை, ஐஸ்வர்யம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. சுதந்திரம், மகிமை, ஐஸ்வர்யம், இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குதுங்க. ஆமே. இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்திரம்ங்கிறது என்ன? இன்ஹெரிட்டன்ஸ், க்ளோரி, ரிச்னஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கன்னா சும்மா இல்லை, உங்களுக்குன்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஆமே. உங்களுக்குன்னே சில சொத்துக்கள் இருக்குதுங்க. ஒருவேளை தாத்தா பாட்டி சொத்து இல்லாமல் இருக்கலாம். அவங்க எங்கெங்க சொத்து வச்சுட்டு போனாங்க? ஒரே 10 தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நோ சொத்து. சிலர் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வச்சுட்டு போகிறாங்க. பைபிளில் போட்டிருக்குது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி என்ன பண்ணுறான்? வைத்து விட்டு போகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமாம். ஆனால் சில பேர் பாருங்கள், 5 பைசா இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே வைக்கிறது கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ உருளாம்பட்ட கடன்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் அடுத்த வாரத்திலே போட்டாவெல்லாம் தூக்கிடுவாங்க. இந்த கடனாளி போட்டாவெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சந்ததி சந்ததியாக நினைவு கூடுறாங்கன்னா அப்போ நிறைய வச்சுருக்கிறாரு. அதனால தான் நினைவு கூடுறாங்க பாருங்கள். இல்லைன்னா அவ்வளோதான், ஒரே வாரம் தான், அதுக்குள்ளே மறந்துடுவாங்க. இதை பாருங்கள், விவேக்னு ஒரு நகைச்சுவை நடிகர் போன வாரத்தில் இறந்து போனார். நியூஸ் எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா பார்த்தா 126 கோடி சொத்து வச்சுட்டு போயிருக்கிறார். யோசித்து பாருங்கள். இப்போ நினைவு ஊறப்பட்டுக்கிட்டே இருப்பார். நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? எவ்வளோங்க? 126 கோடி வச்சுட்டு போயிருக்கிறார். அதனால் இன்னும் நினைவு கூறப்படுவார். சிலர் பாருங்கள் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, அப்படியே போயிடுறாங்க. அந்த மாதிரி சொத்தை நான் சொல்லலை. ஒருவேளை உங்கள் தாத்தா பாட்டி சொந்தங்கள் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு சில சொத்து உரிமைகள் இருக்கிறது.
யூ ஹாவ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். ஆமாம், இயேசு கிறிஸ்துக்குள்ளே இப்போ வந்துட்டீங்க, தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, தேவனுடைய வாரிசாக நீங்கள் இருக்கிறீங்க. யூ ஆர் அ ஜாயிண்ட் ஏர் வித் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? சும்மா கிடையாது பாருங்கள். உங்களுக்குன்னு சில சொத்து, உங்களுக்குன்னு சில உரிமைகள், உங்களுக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம், உங்களுக்காக சில மகிமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் எப்படி மரணத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வலிமையை கிறிஸ்துவிலே அவர் வெளிப்படுத்தினாரோ, கிறிஸ்துவுக்குள் கிரியை செய்து அசாத்தியமான காரியங்களை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருந்து கூட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் காட்ட விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்விலே விளங்கும். ஆமென். அப்படி தான் போட்டிருக்கு பாருங்களேன். அது உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா பாருங்க, எப்படி வருது பாருங்க. 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, அப்படி முடிச்சிடல பாருங்க. ஏதோ இயேசுவை எழுப்பினார் பிதா அப்படின்னு முடியல. அதன்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். யாரிடத்துல காண்பிக்க போறாரா? உங்களிடத்துல, நம்மிடத்துல அவர் அதை என்ன பண்ண போறாராம்? காண்பிக்க போறாராம். ஏற்கனவே இயேசுவின் மூலமா அதை காண்பிச்சிட்டார், இனிமே உங்க மூலமா அதை காட்ட போறார். ஆமென். காண்பிக்கும் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ முதல்ல பிதா யாருங்கிறது அறிகிறது. ஆமே. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், உங்களுக்கு இருக்கிற மகிமை, உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அதனால தான் கிறிஸ்தவ போதனையில் நிறைய காரியங்கள் என்னென்னா அறிந்து கொள்வதிலேயே அடங்கியிருக்கிறது. தெரிய தெரிய அனுபவிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். ஆமென். பிதாவை பற்றி தெரியணும், அப்புறம் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்காக என்னென்ன சுதந்திரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறங்கிறது தெரியணும். இப்போ இது எதுவுமே தெரியலன்னு வைங்களேன், அப்புறம் ஓசியாவில் சொன்ன மாதிரி தான், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தோம். இது எப்படி? வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பேர் சாகலாம், ஆனால் தண்ணியை வச்சுக்கிட்டே செத்து போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பார்க்காமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க? ஆமாங்க, சுதந்திரம்லாம் இருக்குதுங்க, நம்ம செத்து அங்கே போன பிறகு இருக்குதுங்க. எப்போ சுடுகாட்டுக்கு போகிறோமோ அதுக்கப்புறம் தான் சுதந்திரம்ன்றாங்க. இது அப்போ செத்து நீங்கள் போனதுக்கப்புறம் இருக்கிற சுதந்திரத்துக்காக கண் திறக்கப்படுறதுன்னு பண்ணல, அதுக்கு நீங்கள் சாகணுன்ட்டே சொல்லிட்டு போயிடுவார். கண் ஏன் திறக்கப்படணும்? அதுக்கு கண் மூடணுன்னு இருப்பார். கரெக்டா? பிதாவே கண் திறக்கப்படணும்னு ஜோம் பண்ணியிருக்க மாட்டார். இவங்கெல்லாம் அந்த இதை பார்க்கணும்னா எல்லாரும் கண் மூடட்டும் சீக்கிரம். கண்ணை மூடிட்டாங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்தில் போய் பார்த்துருவாங்க. அப்படி தான் ஜோம் பண்ணியிருப்பார் பவுல். அப்போ இது பரலோகத்தில் போய் பார்க்க போகிற சுதந்திரம் இல்லை, இந்த பூமியில் அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் ஒரு சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம ஆட்கள் பாருங்கள், எல்லாமே அங்கதான்ட்டாங்க. எல்லாமே அங்கன்னா அப்புறம் என்னது? அப்படி இல்லை பாருங்கள். இது இந்த பூமியில் தான் கிறிஸ்து மரித்தார். இந்த பூமியில் தான் மரித்த கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அதே போல இந்த செத்த உலகத்துக்கு நடுவில் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் சாவை விழுங்கி போடுவதற்கான ஒரு செயலை அவர் உங்கள் மூலமாக செய்ய போகிறார். ஆமே. கடவுளுடைய வல்லமை உங்கள் வாழ்விலும் உங்கள் மூலமாகவும் வெளிப்படுவது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாய் அது இருக்கிறது. ஆமே. அதுக்காக தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். சரி, இந்த 2 காரியங்களை அவர் முக்கியப்படுத்தி அவர் என்ன பண்ணுறார்? ஜெபிக்கிறார். முதல் காரியத்தை நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பிதாவை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இருக்குது. முதல்ல பிதா அப்படிங்கிற வெளிப்பாடே ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு. பாருங்களேன், எல்லாரும் கடவுளை இந்த பிதாவாக பார்க்கவே இல்லை. பிதாவானா அப்பாவாக பார்க்கல. எல்லாம் சொல்லுங்கள், அப்பா. ஆமே.
எல்லாரும் கடவுள் கடவுள் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கடவுளை இயேசு யாரா வெளிப்படுத்தினார்? அப்பான்னு வெளிப்படுத்தினார். ஆமே. இப்போ கடவுள் இல்லைப்பா, கடவுள்னா நீங்கள் யாராக இருந்தீங்க? பக்த கோடிகளாக மாறுறீங்க. கடவுள் பக்தன் அப்படி கிடையாது, அப்பா பிள்ளை அப்படி மாற்றிட்டார். ஆமென். ஃபாதர் அண்ட் சன்ஸ். அதான் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி நிறைய வெளிப்பாடுகள் இருந்தது. எலோஹிம், எல் ஷடாய், எகோவாய், ரவ், ஈரே, வேற எபினேசர், நிறைய நாமங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் சாப்டர் 17 verse 6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். இங்கே பாருங்கள், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிறார். I have manifest your name and revealed your very self, your real self. அதாவது உங்கள் பேரை நான் வெளிப்படுத்தினேன்னு இயேசு சொல்கிறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த பேரை இயேசு வெளிப்படுத்தினாரு? உங்கள் நாமத்தை நான் என்ன பண்ணேன்? வெளிப்படுத்தினேன். என்ன சொல்கிறாரு? I have manifest your name and revealed your very self, your real self. உங்களை குறித்த நிஜமானதான் நினைப்பு, உங்கள் நாமத்தை என்ன பண்ணேன்? வெளிப்படுத்தினேங்கிறாரு. அப்போது அவர் நாமந்தான் ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எத்தனையோ நாமங்கள் இருக்க. அப்புறம் இயேசு எந்த நாமத்தை வெளிப்படுத்தினார்? இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாமம் என்ன? அப்போ பாருங்க, இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட நாமம் என்னன்னா, கவனிங்க, இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது ஒரே நாமந்தான். அது என்னன்னா ஃபாதர் அப்படிங்கிற நேம். ஆமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா நாமங்களுமே வந்துடுச்சு. ஆனால் யாருமே பழைய ஏற்பாட்டில் கடவுளை ஒரு அப்பாவா என்ன பண்ணல, பார்க்கல. கடவுள்னு தான் பார்த்தாங்க, யாவே அப்படி தான் பார்த்தாங்களே தவிர யாருமே யாரை பார்க்கல, ஒரு தகப்பனாக பார்க்கல, ஒரு அப்பாவாக பார்க்கல. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு அவர் அப்பான்னு வெளிப்படுத்தினார். ஏன் பழைய ஏற்பாட்டில் யாருமே அவர் அப்பாங்கிற வெளிப்பாட்டை சொல்லலை? ஏன் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை கொடுக்கல அப்படின்னா, அவங்க எல்லாருமே சர்வன்ட் மாஸ்டர் பற்றி தான் சொல்ல முடியும், சன் மட்டும்தான் ஃபாதர் பற்றி சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எபிரேயர் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்கள். ஹீப்ரூ சாப்டர் 3:2 and 3 பாருங்கள். எபிரேயர் 3:2-3. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். பாருங்க, மோசேக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? மோசே யாரு பாருங்க, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே யாரா? சர்வன்ட். எல்லாம் சொல்லுங்க, சர்வன்ட். சர்வன்ட் யாரை தான் காட்டுவார்? மாஸ்டர் பற்றி தான் சொல்லுவார், எஜமான பற்றி தான் சொல்ல முடியும். ஆனால் 6ஆவது வசனம் பாருங்க, கிறிஸ்துவோ, இது பேசும்போது என்னன்னா, அது சொல்லும் போதே மோசேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவோ அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன? இந்த இப்போ நிறைய புக் படிக்கிறோம்ல, பைபிளில் ஒவ்வொரு புக்காக படிக்கிறோம். இந்த எபிரேயர் புக்ஸ் பற்றி நான் ஒரே ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறேன், யூடியூப்ஸில் இருக்கு, நீங்கள் கேட்கலாம். எபிரேயர் புத்தகத்துக்கு ஒரே ஒரு தலைப்பு தான், அவர் மிகவும் பெரியவர். அவ்வளோதான். இந்த ஹோல் எபிரேயர் புத்தகத்தில் வருகிற எல்லா சாப்டர்லேயும் ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கும். அது என்னன்னா, அவர் இயேசு எப்படி எல்லாரை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். இஸ் டாக்கிங் அபவுட் த கிரேட்னஸ் அண்ட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அவர் பலியை எப்படி அங்கே பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலியெல்லாம் விட அவர் பெரியவர், அதை பற்றி பேசுவார். தூதர்களை விட அவர் எப்படி பெரியவர், யோசுவாவை விட அவர் எப்படி பெரியவர், மோசேயெல்லாம் விட அவர் எப்படி பெரியவர், இப்படி சொல்லப்போனால் அவர் பெரியவர். அதுதான் எபிரேய புத்தகத்துக்கு தலைப்பு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் பெரியவர். அப்போ இங்கே மோசே உண்மையுள்ளவன், அவன் எல்லாம் ரைட்டு, அவன் பணிவிடைக்காரனாக இருந்தான், குட். மோசஸ்க்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் இப்போ 6வது வசனம் பாருங்க, அவர் எப்படி அந்த ஆக்கியோன் எப்படி எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்துவோ, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவன் சர்வெண்ட்டுங்க மோசே. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட், he is not a servant, he is the son of the living God. ஆமென். அவர் ஒரு வேலைக்காரன் அல்ல, அவர் யாரா இருக்கிறாரு, குமாரனாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லா மனிதர்களும் கடவுளுடைய நாமத்தை சொன்னாங்கன்னா அவங்க சர்வெண்ட்டாக இருந்ததுனால அவங்க பிதாங்கிற அந்த நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை அவர்கள் கொடுக்கல. பாருங்க, பிதாங்கிற நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை யார் தான் கொடுக்குறா, குமாரன் தான் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த அப்பாவை பற்றிய வெளிப்பாட்டை கொடுக்கும் குமாரர்களாகத்தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்க மூலமாக தான் அப்பா அந்த உலகத்துக்கு தெரிய போகிறார். ஆமென். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென். அப்படின்னா என்ன, அவர் முகத்தை உங்க முகத்துல பிரகாசிக்க பண்ணுவார்னா என்ன அர்த்தம், உங்க முகத்தை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல இது. Shine upon his face. அவருடைய முக பிரகாசத்தை யார் முகத்தில் தரப்போறாரு, உங்க முகத்தில் தரப்போறாரு. உங்க முகத்தை பார்க்குறவங்களாம் சொல்ல போறாங்க கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ட்டு. ஆமென். எஸ், உன்னை பார்த்தது கடவுளை பார்த்த மாதிரி இருக்குப்பா சொல்ல போகிறாங்க, அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஆமென். ஏன்னா வேலைக்காரர்கள் அவரை வெளிப்படுத்தலை, யார் தான் வெளிப்படுத்துகிறாங்க, குமாரர்கள் தான் அவர் யாருங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. அது குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் பாருங்க. அப்போ அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த வெளிப்பாடு வருது. அப்போ கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு இயேசு சொல்வார்னா எந்த நாமத்தை வெளிப்படுத்தினார், பிதாங்கிற நாமம். அவர் மூலமா அவர் வெளிப்படுத்துறதுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் இருந்தது, அந்த பெயர் பிதா, அப்பா என்கிற அந்த பெயர். அது இயேசுவின் மூலமாக, குமாரன் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய வெளிப்பாடு தான். கடவுளை அது வரைக்கும் சாமி அப்படியே பார்த்துட்டு இருந்த போது திடீர்னு இயேசு சொல்றாரு தகப்பன் சாமி அப்படி சொல்றாரு. தகப்பன் சாமி, எல்லாரும் சாமின்னு சொல்றாங்க பாருப்பா, அவர் உனக்கு அப்பா. எல்லாரும் கடவுள்னு சொல்றாங்க பாருங்க, அவரே உன் அப்பா. பாருங்க, கடவுளே உங்க அப்பாவா இருக்கிறார். தான் உண்மை பாருங்க, தான் உண்மை, தான் உண்மை. அதுவும் இந்த எபேசியர் புத்தகத்தில் இருக்கிற ஆழமான ஒரு காரியம், சுவிசேஷத்தின் ரொம்ப வலுவான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய சுவிகார புத்திரர் அப்படிங்கிற வெளிப்பாடு தான். அதான் சுவிசேஷமே. சுவிசேஷமே என்ன தெரியுமா? எபேசியர் புத்தகம் திருப்புங்க மறுபடியும் 1:5-6 பாருங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பாருங்க, கடவுளுடைய ஐடியாவே என்ன? ஏன் இந்த கிரியேஷன், ஏன் இந்த மனுவர்க்கத்தை கடவுள் படைச்சார்? சுவிசேஷம்ங்கிறதே என்ன? எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலில் இருக்கு பாருங்க. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், ஒரே இதில் பதில் கொண்டு வர்றார். வாட் இஸ் காஸ்பல்? ஏன் இந்த படைப்புகள், ஏன் இந்த கிரியேஷன், ஏன் இது எல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாருன்னா,
அவருடைய மனசுல இருந்த தீர்மானம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்தார்னு என்ன அர்த்தம்? கிரீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிகார புத்திரர் அப்படிங்கிறதுக்கு ஹயோதேசியா அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் அடாப்டட் சன். அடாப்டட் சன்னு நம்ம ஆட்கள் உடனே வேறு மாதிரி புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. அதாவது கடவுள் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். அடாப்ஷன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன புரியுது? தத்தெடுத்திருக்கிறாரு. அப்போ கூட சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்மலாம் அனாதைகளாக இருந்தோம், இப்போ கடவுளுடைய ஹாஸ்டலில் நம்ம கடவுளுடைய ஹாஸ்டலில் இருக்கிறோம், கடவுள் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அடாப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னொன்று யுவர் அந்த அடாப்ஷன் வேற, இங்கே சொல்லியிருக்கிற அடாப்ஷனுங்கிறது வேற. இந்த சுவிகார புத்திரர் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் அடாப்ஷன் சொன்ன உடனே இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, பொதுவாக நம்மளை கடவுள் தத்தெடுத்துருக்கிறாரு போல் அப்படின்ட்டு. நான் காட்டுறேன் பாருங்கள், கடவுள் உங்களை தத்தெடுக்கலை, கடவுள் உங்களை பெத்தெடுத்துருக்கிறார். ஆமே, தத்தெடுத்த பிள்ளை அல்ல, பெத்தெடுத்த பிள்ளை. வசனம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. சில நேரத்தில் நான் எப்போவுமே பிரதர் உற்சாகமாக பேசுவார்ப்பில், அப்படி போயிடுறாங்க நிறைய பேர். ஹலோ, உண்மை இல்லைன்னா அதில் உற்சாகம் இருக்க போகிறதே இல்லை. உண்மை இல்லாத உற்சாகம் கொஞ்ச நேரத்தில் இருக்கும், அப்புறம் போயிடும். நான் உற்சாகப்படுத்துக்காக பேசுகிற வர ஆள் கிடையாது. மோட்டிவேஷனலாக பேசுகிறதுனால ட்ரூத் மோட்டிவேஷனலாக இருக்கும், ஆனால் வெறும் மோட்டிவேஷனல் யூஸ் கிடையாது. பாருங்களேன், அது இல்லாததை இருக்கிறது போல் சொல்கிற மாதிரி ஆகிடும். இது இல்லாதவ இருக்கிறது மாதிரி சொல்கிறது இல்லை. பாருங்கள், உங்களை தத்தெடுக்கலை பெத்தெடுத்துருக்கிறாருன்னு ஏதோ ஏங்கிறத சொல்ல பாருங்கள். இது கடவுளுடைய வார்த்தையில் அப்படியே இருக்குது. உங்களை அவர் பெற்று தான் எடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுது பாருங்கள். அது நிறைய வசனங்கள் உங்களுக்கு காட்ட முடியும். முதல்ல ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் பாருங்கள். 2 வகையான பிறப்பை பற்றி அவர் பேசுகிறார் இந்த 1வது அதிகாரத்தில். 2 kind of birth. பாருங்கள், 11வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இயேசு மாம்சத்தில் வராரு, மாம்சத்தின்படி அவர் யூத பின்னணியை சார்ந்தவராக இருக்கிறாரு. ஆனால் யார் அவரை ஏற்றுக்கலை? அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இப்போ பாருங்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், எப்பவுமே சொந்தங்கள் ஏற்றுக்கலைன்னு கவலைப்படாதீங்க. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை, கவலைப்படாதீங்க. இயேசுவே சொந்தக்காரங்க ஏற்றுக்காம தான் இருந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, உங்களை வேறு நிறைய சொந்தத்தை கடவுள் வச்சுருக்கிறாரு. இடையில இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்கள். 12வது வசனம், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நான் விசுவாசம் வைத்தபடியினால், நீங்கள் விசுவாசம் வைத்தபடியினால் நீங்கள் யாரா இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, பிள்ளைகள்னா எந்த மாதிரி பிள்ளைகள்? இந்த அடாப்டட் சன்னு சொல்றாங்களே, தத்தெடுத்தாருன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா? இல்லை. பாருங்க எந்த மாதிரின்னு எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. 13வது வசனம் பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். பாருங்க எப்படி, எது உண்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எது இல்லைன்னு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தாய் தகப்பனுக்கு இந்த பூமியில் பிறந்தீங்களே, இரத்தத்தின்படி ஒரு பிறப்பு நடந்தது, அந்த மாதிரியான ஒரு பிறப்பு இது இல்லை. இது அப்படி பிறக்கலை. எப்படி பிறந்திருக்கீங்க பாருங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். நல்லா சத்தமாக சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிறந்திருக்கேன். ஆமென். அப்போனா நீங்கள் யார்? அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னார். தேவர்கள்லாம் இந்த காஸ்ட் சொல்கிறாங்களா, அது இல்லை. எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் தெளிவாக சொல்ல பாருங்கள். யூ ஆர் காட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் எப்படி வருது? நீங்கள் தேவர்கள் அப்படிங்கிறது எப்படி வருது?
யூ ஆர் காட்ஸ். அதாவது GOD, பெரிய G அவர், ஸ்மால் G நீங்க. எல்லாம் சொல்லுங்க, பிக் G, GOD அவர், ஸ்மால் GOD நீங்க. ஆமென். அவர் பெரிய G, நீங்க சின்ன G. உங்களுக்கு புரியுதா G? ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. உங்களை வந்து பைபிள் எப்படி சொல்லுதோ அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வெறும் இரத்தத்தில் பிறக்கலை, மனுஷனுடைய சித்தத்தில் நீங்கள் பிறக்கலை, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? தேவனுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆமாம். இதை வந்து பீட்டர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, 1வது அதிகாரம். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் அல்லது தேவனுக்கு பிறந்திருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் அடையாளம். நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நான் யாருக்கோ பிறந்தேன், என்ன குடும்பத்தில் பிறந்தேன் அப்படியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. ஆமாம். எஸ். எப்படி பிறந்திருக்கீங்க? அந்த பிறப்பு எப்படிப்பட்டது பாருங்கள். 1 பீட்டர் சாப்டர் 1 verse 23, 23வது வசனம் பாருங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க. அந்த பிறப்பு எப்படி நடந்ததுன்னா, அழிவுள்ள வித்துக்கு நீங்கள் பிறக்கலை, அழியாத வித்துக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இது வந்து அதனால தான் இதுக்கு வந்து ரெவலேஷன் தேவை. இது வந்து நாலேஜாக உள்ளே போட முடியாது பாருங்கள். இதுக்கு ஒரு வெளிப்பாட்டின் அறிவு தேவை. தேவனுக்கு நான் பிறந்திருக்கிறேன்னா கொஞ்சம் நேரம் யோசிங்க. இதெல்லாம் யானை குட்டி போடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கரெக்டா? இல்லை எதாவது மாற்றம் இருக்கா? சிங்கம் குட்டி போடுச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கக்குட்டி. நீங்கள் தேவன் போட்ட குட்டி. இப்போ உங்களுக்கு பேர் என்ன? தேவக்குட்டி தான். ஆமாம். நீங்கள் வந்து குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க. ஆமென். இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி பாருங்க. இதுதான் உங்கள் ஐடென்டிட்டி. இதெல்லாம் இன்னைக்கு இப்போ வந்து பேசினோன்னா நம்ம கிறிஸ்தவத்தில் பெரிய ரகலையாயிப்பு. அது எப்படி இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கு? அப்படி தான் சொல்லியிருக்குது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும். வித்துனா உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 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 ஆணின் வித்தினால், வித்தில் ஒரு பெண் கருவுக்குள்ளே போய் அது குழந்தையான போனது மாறுது. நீங்கள் எந்த வித்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேவனுடைய வித்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறார். அப்படின்னா என்ன? உங்கள் ஜீன், உங்கள் குரோமோசோன்ஸ் இது எல்லாமே தேவனுடையதாக இருக்குதுன்னு இருக்குது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆவியானவரே இது எனக்கு புரிய வைங்க. இப்போ சில நோய் இருக்குது, என்ன சொல்கிறாங்க? இது உன் பரம்பரையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு. இப்போ எழுந்துன்னு சொல்லுங்கள், என் பரம்பரை மாறி இருக்குது, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இன்சூரன்ஸ் போடும்போது கேட்குறேன், உங்கள் தாத்தா எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? உங்கள் அப்பாவுக்கு வயசு என்ன? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நோய் இருந்துச்சா? எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா மினிமம் 7 தலைமுறையாக என்ன இருக்குதோ அது உங்கள் உடம்பு உங்களுக்கு வந்து சேரும். சில நோய் கூட பரம்பரையாக வந்துடுது, கிஃப்ட் மாதிரி. சில பாதிப்புகள், சில தன்மைகள் அப்படியே வந்துடுது பாருங்கள். அதனால தான் பாருங்கள், கடவுள் வந்து மாற்ற விரும்பலை. கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? கடவுள் வந்து மறுபிறப்பை மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆதாமின் வித்தினால் பிறந்த மனுவர்க்கம் வீழ்ச்சிக்குள்ளானது. இப்பொழுது தேவ வித்தினாலே பிறக்கும் ஒரு தேவ புத்திரருங்கிற ஒரு சந்ததியை தேவன் எழுப்புவது அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. அதனால தான் அந்த வித்து இந்த பூமிக்கு இறங்கி வந்துச்சு. ஆமென். இயேசு சொன்னார், நான் ஒரு வித்தாக இருக்கிறேன், நான் ஒரு கோதுமை மணியாக இருக்கிறேன், நான் இந்த நிலத்தில் விழுந்து மடிய போகிறேன். ஒரு கோதுமை மணி, ஒரு வித்து நிலத்தில் விழுந்து மடியும் பொழுது அது எழும்பும் போது தனியாக எழும்பாது, நிறைய எழும்பிடும். அப்போ உயிர்த்தெழுதலின் வேலையில் என்ன நடக்குது? இயேசு மரித்து இயேசு எழும்பினார் அப்படிங்கிறது இல்லை. அந்த வித்துனால நீங்கள் எல்லாருமே எழுப்பப்பட்டிருக்கிறீங்க, நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீங்க.
ஆமே. அப்போ நீங்க அழியாத வித்தினால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இதுக்குள்ளேயே இம்மார்டாலிட்டி இருக்குது பாருங்க. இம்மார்டாலிட்டி பற்றி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அழியாத வித்துனாலே ஒரே கேள்வியில் பதில் வந்துடுச்சு பாருங்க. இப்போ கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் இப்படி கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில பாருங்க. 23 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. நிறைய பேர் இதை தான் எடுத்து வாசிப்பாங்க சாவுல. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது. அவனும் குழியில் போட்டு மண்ணை போட்டு போயிட்டு. ஆக்சுவலி அடுத்த வசனத்தை படிக்கணும். இது உதிர்ந்தது போகணுங்கிறதுக்காக சொல்லலை. மாம்சம் உதிருது, அழியுது. ஆனால் நீ அழிகிற ஒரு வித்துனால நீ பிறக்கலை, நீ அழியாத ஒரு வித்துனால பிறந்திருக்கிற. இன்னும் சொல்ல போனால் உனக்கு அழிவே இல்லைங்கிற. இதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் தான் புரிய வைக்கணும். 25வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வசனமோ அழிஞ்சு போகுங்கிறதுக்காகவே இதை எழுதலை. மாம்சத்துக்கு ஒரு அதாவது அழியும் ஒரு வித்து ஒன்று இருக்குது, அழியாத ஒரு வித்து ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த வித்துங்கிறத பேசுறதுக்காக இப்போ எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? மாம்ச பிறப்பு இருக்குத, மனுஷ சித்தத்தினாலும் மனுஷனுடைய இரத்தத்தினாலும் ஒரு பிறப்பு இருக்குத, அதுக்கு அழிவு இருக்கு. ஆனால் மறுபடியும் தேவ வித்துனால ஒருத்தன் பிறகுறான்னா அவன் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆமை எல்லாம் சொல்லுங்க. அழியாமை, சாகாமை, மரியான். சொன்ன வார்த்தைங்க. அதை வச்சு படமே எடுத்தாங்க. என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மரியாமலும் இருப்பான். மரியான் டரர். உங்களுக்கு இந்த வெளிப்பாடு அதான் சொல்றேன்ல, இது வைக்கப்பட்டிருக்குது. சுதந்திரம் மகிமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய. ஆனால் நம்ம எடுத்தது இது எப்படி இருக்குதுன்னா, பேங்க்கில் உங்களுடைய மூதாயர் ஒருத்தர் பல கோடி சொத்தை உங்கள் பேரில் போட்டிருக்கிறார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் எங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை சாதாரணமாகவே வளர்த்துறாரு. உங்களுக்கு அது தெரியாமலே போயிடுச்சு. ஒரு நாள் உங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ சுவிசேஷமே எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய வம்சத்தில் உள்ளவங்க, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சொத்து சுதந்திரம்லாம் ரொம்ப பெருசுங்க. இந்த ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கியா இருந்தாருங்க. அவர் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சபைக்கு வருவாங்க. அவர் பிரசங்கம் ஒரு அம்மா தொடர்ந்து வந்துட்டு இருந்தது, காணும் கொஞ்ச நாளாக. அப்போ பார்க்க போயிருக்காரு. அது ரொம்ப வறுமையெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படியே படுத்துருக்கு. அப்போ கேட்டிருக்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா நோய்கி ஒன்றும் இல்லை, சாப்பிட வழி இல்லை, அதனால் அது அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு செல்வந்தர் வீட்டில் வேலை பார்த்தீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஆமாயா பார்த்துட்டு இருந்தேன், அந்த செல்வந்தர் கடந்த மாதத்தில் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்படி கிடக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அம்மா இவ்வளோ நாள் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை பார்த்தீங்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஆமாய்யா எதுவும் செய்யலை, காசு பணம் தந்தாங்க, ஒன்றும் தரலையா, ஏதோ போகும்போது இந்த கலர் பேப்பரை தான் கொடுத்தாங்க, அவங்க ஞாபகமாக ஒட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. எங்கே அந்த பேப்பரை தாங்கன்னு பார்த்தா அவருடைய சொத்தில் ஒரு பகுதியை இந்த அம்மாவுக்கு எழுதி வச்சுருக்கிறார் அவர். அது ஏதோ கலரான பேப்பர்னு அது ஒட்டி வீட்டில் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்குது. நான் பாருங்க, அவர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு.
இப்படி தான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிச்சதுனால நமக்குன்னு சொத்து பத்திரத்தையே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அவ்வளோ ஸ்லாக்கியத்தை கொடுத்து போயிருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் பைபிள் எடுத்து 2 முத்தம் ஞாபகமாக செல்ஃபில் இருக்கும். ஆனால் இது ஒரு சொத்து பத்திரம், இது ஒரு உயில், இதுக்குள்ளே எம்புட்டு இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. சொத்து பத்திரத்தை பார்த்துட்டே செத்து போகிற மாதிரி. ஆமாம், பத்திரத்துக்கு பத்திரம் பத்திரம் அப்படின்றாங்க. ஏன் திறந்து வாசிக்க வேண்டாமா? உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்ன எழுதி வச்சிருக்கிறார், எம்புட்டு ஏக்கரு, எவ்வளோ பேங்க்கில் உங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதுதான் வேதவசனத்தின் போதனை பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதும் கூட அது அப்படியாங்கிறீங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் வசனம் வச்சுருக்கிறேன், நான் காமிச்சிடுறேன். நான் உங்களுக்கு எபிரேயர் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம். இது என்ன சொத்து பத்திரமா? இது எக்ஸாக்டாக இது சொத்து பத்திரம் தான் அப்படின்னு வேத வசனமே சொல்லுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எபிரேயர் 9, 16, 17 வசனங்கள் பாருங்கள். ஹீப்ரூ சாப்டர் 9 verse 16 and 17. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எளிதனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதாவது புரியுதா உங்களுக்கு? எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். மரண சாசனம்னா என்ன? உயில் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்போ உயில் இருக்கு, உயிலுக்கு எப்போ உயிர் வரும்? எழுதினவருக்கு உயிர் போனதுக்கப்புறம். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு எப்போ உயிர் போதோ அப்போ இதுக்கு என்ன வந்துடுது? உயிர் வந்துடுது. அப்போ எல்லாமே இருக்குது, வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையின் மரணம் எப்போ நடந்துச்சோ அப்பொழுது எல்லா உயிலுக்கும் உயிர் வந்துடுச்சு. இப்போ எல்லா காரியத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரங்கன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் உரிமையாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே, உயில் ஆக்சஸ்க்கு இப்போ வந்துடுச்சு, நடைமுறைக்கு நீங்கள் வந்துடுச்சு, எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம் அப்படிங்கிறார். அப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். உயில் கையில் வச்சுருக்கீங்களா? கையில் வச்சு சொல்லுங்கள். உயில் எல்லாம் சொல்லுங்கள். உயில் சொத்து பத்திரம். ஆமே, ஆமாம். டைட்டில் டீடு, இதுதான் உங்களுடைய டீடு. சொத்துன்னா அப்படி விடுவீங்களா? 10 பத்திரமா, அது 10 ஜெராக்ஸ் எடுத்து காப்பி எடுத்து எவ்வளோ நீட்டாக வச்சு முக்கியமான ஆள்லாம் கூட்டு வந்து எல்லாம் படித்து விவரமாக வச்சுருக்கணும் பாருங்கள். அது மாதிரி தான் இது. உங்களுக்காக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறதுங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். த ரிச்னஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான செய்தி. த ரிச்னஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆண்டவரே உண்டாகட்டும், ஆண்டவரே போடுங்க போடுங்க அப்படி கிடையாது. போடுங்கன்னா அது பிச்சைக்காரங்க கேட்குறது. பிள்ளைக்கு அப்பா உரிமையாக எழுதி வச்சுட்டார். அது மாதிரி உங்களுடைய உரிமைகள், உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது அதை இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமே. அப்போ முதல் வெளிப்பாட்டு, பவுல் ஜெபிக்கிற முதல் வெளிப்பாட்டு ஜெபம் என்ன? மகிமையின் பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஃபர்ஸ்ட், God is your father. அவர் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவரே அப்பாவாக இருக்கிறார். நான் அவருக்கு பிறந்திருக்கிறேன். ஆமே, அவருடைய வித்தாக நான் இருக்கிறேன். ஆமென். அப்போ வெறும் பிறந்தீங்கன்னா இதை பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பாருங்களேன், அந்த பிறப்புனாலே சும்மா கிடையாது. யோவான்லே படித்தோம், பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அத்தாரிட்டி. ஆமே, பிள்ளைன்னா பாருங்க ஒரு அதிகாரம் இருக்குது, சும்மா கிடையாது. இன்னைக்கு எனக்கு சோறு போடுவீங்களா அப்படின்லாம் எந்த பிள்ளைங்க கெஞ்சாது. நான் அடிக்க சொல்ல, நாங்கள் எல்லாம் டேபிளில் சேர் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஜோசுவா மட்டும் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடுவோம். நான் இன்னைக்கு கூட பார்சல்லாம் பார்த்தேன். அவன் எங்கே உட்காந்து சாப்பிட்றான்? டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றான். எல்லாம் சேர் போட்டு டேபிளில் நான் உட்காந்து சாப்பிட்றான். அவன் டேபிள் மேலே உட்காந்து அவனே சாப்பிட்றான். இது மேஜை கீழே விழுந்து டேபிள்ல இருந்து ஏதாவது விழுமா? நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது கிடையாது. இது நாய்க்குட்டி தான் கீழே விழுறது தின்னும். ஆனால் பிள்ளைங்க கீழே விழுறது திங்க மாட்டாங்க.
அவங்க டேபிளில் டேபிளில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமென். அதை தான் வேதவசனம் சொல்லுது. நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லுது. இப்போ கவனிங்க, ரோமர்க்குள்ள நிருபம் இன்னொரு ஸ்கிரிப்சர் காட்டுறேன் பாருங்க. ஒன்றுக்குள்ளே கூட போக முடிய மாட்டேங்குது பாருங்க. Glory to be the living God. 8வது அதிகாரம் 17வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நல்லா கவனிங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பழைய தமிழ் வார்த்தை. சில சுதந்திர தினத்துக்கெலாம் அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்காடான்ஸ் எடுத்து வாசித்து இதையும் வாசித்தார் ஒருத்தர். சுதந்திரருமாமே பாருங்க, நமக்கு சுதந்திரம் அப்படின்னா அந்த சுதந்திரம் இல்லைங்க. இது எப்படி போட்டிருக்கு பாருங்க. இது என்னதுன்னா HEIRS, heirs, அந்த சுதந்திரம், அதாவது வாரிசுகள். எல்லாம் சொல்லுங்க, வாரிசு. புரிகிற மாதிரி சொல்லலாம். நாம் பிள்ளைகளானால் வாரிசுகளும் ஆமே. எல்லாம் சொல்லுங்க, வாரிசு. ஆமேன். நீங்க யாரு? தேவனுடைய வாரிசு. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசு. பாருங்க, இதெல்லாம் உள்ள போனாதான் உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கைலாம் வேற மாதிரி இருக்கும். நான் எனக்கு யாரும் இல்லை, நான் என்ன அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். நான் தேவனுடைய வாரிசு. ஆமேன். நமக்கு யார் இருக்கா, நமக்கு ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உள்ளே போயிடும். இந்த கீழான எண்ணங்கள்லாம் போயிடும். கடவுளுடைய வாரிசுங்க நான். அப்புறம் பாருங்க, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இது எல்லாம் இந்த சுதந்திரம்னு போடுறோம். ரொம்ப பழைய தமிழ் வார்த்தை, சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது இல்லையா? பாருங்க, தேவனுடைய சுதந்திரரும். முதல்ல நாம் பிள்ளைகளானால் அதில் என்ன போடணும்? எப்படி போட்டால்? வாரிசுகளும் ஆமே. அடுத்தது தேவனுடைய சுதந்திரரும் அப்படின்னா என்ன? தேவனுடைய வாரிசும் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளுமாமே. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இயேசு உங்களுக்கு யாரா? பங்காளி. சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க நிறைய பேருக்கு. அதாங்க வசனம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, joined heir with Christ, sharing his spiritual blessings and inheritance. NIV மற்ற அந்த மாதிரி போடுங்கம்மா, இது ஆம்பிளிஃபைடுக்கு பதிலாக joined heir with Christ. அதாவது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய வாரிசு. அடுத்தது இயேசுவுக்கு பங்காளி. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசு, இயேசுவுக்கு பங்காளி. ஆமே, பங்காளிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கு எப்படி இயேசு ஒரு ஷேர், அவருக்கு பங்குக்கு உரிமையாளர் அவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். என்ன பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கடவுள் ஏதோ உங்களை எங்கேயோ போட்டுடல, எப்படியோ உங்களை நினைக்கல. கடவுளுடைய ஐடியாவே கிறிஸ்து மாதிரி ஒரு மெச்சோர்ட் சன் எனக்கு வேணும்னு சொல்லி தான் மனு வர்க்கத்தையே படைச்சார். சொல்ல போனால் அவருக்கு பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை. ஒரு பிள்ளை இல்லை, நிறைய பிள்ளை வேணும்னு ஆசை. அதுவும் இந்த இயேசு மாதிரி வேணும்னு ஆசை. அதனால தான் உங்களை அடாப்ட் பண்ணுறாரு. அடாப்ட் என்ன? உங்களை பெற்றெடுத்துட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெற்றெடுத்திருக்கிறார். அழியாத வித்தினால நான் பிறந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். முதல்ல சொல்லுங்க, தேவன் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, நான் அவருக்கு பிறந்திருக்கிறேன். இயேசுவோடு பங்காளியா இருக்கிறேன், தேவனுடைய வாரிசா இருக்கிறேன். இதுதான் உங்க ஐடென்டிட்டி பாருங்க. இதுதான் நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், இதை ஒவ்வொரு நாளும் பேசணும் பாருங்க. ஆரிசன் ஸ்வெட் மார்டின் அப்படிங்கிறவருடைய புத்தகம் ஒரு முறை வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இதுவரை நான் சபைகளிலே கேட்காத ஒன்றை தேவனை பற்றி எனக்கு முதல்ல அவர் சொன்னார்.
இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் உன்னுடைய அப்பா, நீ அவருடைய பிள்ளையா இந்த உலகத்தில் இருக்கிறாய் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், என் மனசில் இருக்கிற தரித்திரத்தை உடைச்சது அந்த வார்த்தை தான். காலையில் எழுந்த உடனே என்னன்னு தெரியுமா, ஏதோ அம்பானிக்கு பையன் இல்லைன்னா பில்கேட்ஸுக்கு பையன் அப்படி கிடையாது. இந்த அகில உலகத்திலேயும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாரோ அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள். அவருடைய வாரிசு நீங்கள். அவருடைய வாரிசா நீங்க இருக்கிறீங்க. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. மகா கோடீஸ்வரரின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. மகா செல்வந்தரின் வாரிசாக நீங்க இருக்கிறீங்க. வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, சகலமும் அவருடையது. அவருடைய வாரிசு தான் நீங்க. அப்படியே என் மனசுல இருந்த தரித்திரத்துக்கு முதல்ல விழுந்த அடி அதான் பாருங்க. ஒரு அடி. இந்த பாவர்ட்டி திங்கிங்கே அன்னைக்கு தான் போச்சு. அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாள் பாக்கெட்டில் காசு இல்லை, வங்கிலையும் காசு கிடையாது, ஆனால் மனசில் ஒரு செழிப்பு வந்துச்சு. என்ன செழிப்புன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பிள்ளை நான். ஆமே, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா அவங்கள? அதுதான் நிஜம். அதுதான் ஒரு நிஜம். அதுதான் உங்களை குறித்த உண்மையான அடையாளமாக இருக்கிறது. That is your real identity in Christ Jesus. ஆமென். நாம அந்த மாதிரி முதல்ல அது நினைவுகளில் வரட்டும். அதனால் எப்போது சொல்லுவேன், செல்வம் முதலாவது பிறக்க வேண்டியது உங்கள் சிந்தனையில், உங்கள் நினைவுகளில் தான் செல்வம் பிறக்கிறது. செல்வங்கிறது யாரோ எனக்கு ஒரு 100 கோடி ரூபா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது இல்லை. உங்கள் எண்ணங்களில் நான் கடவுளின் வாரிசாக இருக்கிறேன், மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தர் என்ன அப்பா. கடவுள் அப்படி பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாம் அப்படிதான் பார்க்குறான். எப்படி பார்க்குறான்னா, he is a possessor of heaven and earth. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். அப்படிதான் அவன் பார்க்குறான். உங்கள் தகப்பன் அப்படி பாருங்க, உங்கள் தேவன் அப்படி பாருங்க. ஏன்னா உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய செல்வந்தர். அவருடைய வாரிசுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இயேசு மூத்த பிள்ளை. ஆமென். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, அவர் நம்மை சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. பாருங்க, சில ஆள்லாம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டுனா ஹூ ஆர் யூ அப்படின்றாங்க நம்மளை பார்த்து. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்ட்டு, மொழியும் தெரியாது ஆளும் தெரியாது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு சின்ன கொஞ்சம் காசு, ஒரு சின்ன பதவி இதெல்லாம் வந்தால் ஐ டோன்ட் நோ அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் அவர் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிற தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. எங்கே வேணாலும் போய் சொல்ல, நான் தான் உன் அண்ணன். ஆமென். இயேசு யார் தெரியுமா? நம்முடைய அண்ணன். ஆமென். ஆமாங்க, இயேசு அப்பா கிடையாது, இயேசு அண்ணன். இயேசு அப்பா நமக்கு அப்பா. என்ன எல்லாம் சொல்லுங்க, இயேசு அண்ணன். ஆமென். he is our elder brother. எனக்கு அண்ணனே இல்லைன்னு நினைக்காதீங்க, பெரிய அண்ணா இருக்கிறார் நமக்கு. இதய தீபம் நமது அண்ணா தோன்றினார். புரியுதா? நமது அண்ணா எதுக்கு தோன்றினாரு? ஆமாம், நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. நமக்கு அந்த அண்ணா தெரியாததுனால தான் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய நிஜமான உரிமைகளும் உறவுகளும் சுதந்திரங்களும் நமக்கு தெரியணும். Who am I in Christ Jesus? நான் யாராக இருக்கிறேன்? எனக்கு என்ன உரிமைகள் இருக்குது? எனக்கு என்ன ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போ பாருங்கள், அழியாத வித்துனால் பிறந்திருக்கிறேன். இன்னையிலேருந்து உங்கள் நினைவுகளில் வரட்டும், நான் இந்த பரம்பரையை சார்ந்தவன் கிடையாது. அது என் மாம்சீக பிறப்பு. நான் இயேசுவை விசுவாசித்ததினால் என் ஆவியிலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். மறுபடியும் பிறந்ததினால் அழியாத வித்தினாலே நான் பிறந்திருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு அழியாமை இருக்கிறது. எனக்குள்ளே தேவனுடைய குரோமோசோன்கள், தேவனுடைய ஜீன் எனக்குள்ளாக வந்து கலந்திருக்கிறது. அதனால தான் பரிசுத்தங்கிறது நீங்கள் முயற்சித்து வருகிற ஒரு காரியம் அல்ல, உங்கள் பிறப்பினாலே வரும் காரியமாக இருக்கிறது. மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, பை நேச்சர்லேயே அது வருது. நான் சொல்கிறேன், ஹோலினஸ் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் who we are in Christ Jesus. Understand your heavenly Father.
இதெல்லாம் நடக்க நடக்க நமக்குள்ளே இருந்து அது வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு 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 சிங்க குட்டியாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே பாய்கிற தன்மை, இறைகளை போய் எட்டி பிடிக்கிற தன்மை அதுக்குள்ளே இயல்பிலே இருக்குது பாருங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான காரியம் இதெல்லாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம், என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, பரலோகம் போவோம், கண்டிப்பாக பரலோகம் போயிடும் அப்படிலாம் போடல. தேவனா நம்ம ஆளுக்கு பாருங்களேன், எல்லாம் அப்படியே படிக்கிறாங்க. தேவனால் பிறப்பதெல்லாம், மறுபடியும் பிறந்திருக்கியா, பரலோகத்துக்கு தயாராகிட்டியா அப்படிங்காங்க. எப்போ பார்த்தாலுமா ரொம்ப ஆசைன்னா சொல்லுங்கள், ஞானஸ்தான தொட்டிலே வச்சு அனுப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் முக்குனா போதும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு அப்படியே போயிருவீங்க. அதுதான் வாழ்க்கையில் பெரிய லட்சியம்னா அங்கேருந்தே அனுப்பிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் வெளியே வந்து பரிசுத்தத்தை காத்து பிசாசை ஜெயித்து எம்புட்டு பெட்ரோல் வேஸ்ட், கரண்ட் பில் வேஸ்ட், இன்டர்நெட் பில் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அப்படியே போயிருக்கலாம்ல. அப்படி இல்லை பாருங்க, தேவ புத்திரர்களாக இந்த உலகத்துக்குள்ளே வந்து இயேசு ஜெயிச்ச மாதிரி உங்களை ஜெயிச்சு காட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம். இப்போ நீங்கள் யாரு, யாரால் பிறந்திருக்கீங்க? இன்னாருக்கு இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு பிறந்தீங்க, அது ஒரு மாம்சீகமான பிறப்பு. ஆனால் எப்போ இயேசுவை விசுவாசித்தீங்களோ அப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க, தேவனால் பிறந்துட்டீங்க. இயேசு உங்கள் அண்ணனாக இருக்கிறார். ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாரு. இப்போ வேதவசனம் சொல்லுது பாருங்க, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இந்த உலகத்தை ஓவர் கம் பண்ணக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் இயல்பில் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் சொல்லப்போனால் சக்சஸ் இஸ் யுவர் பர்த் ரைட். அது உங்களுடைய பிறப்பிலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக அது இருக்கிறது. பாவத்தை, சாபத்தை, நோயை, தரித்திரத்தை, இந்த உலகத்தில் வருகிற எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் இயல்பிலேயே பெற்றிருக்கிறீர்கள். சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஆள் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன்னா அந்த வித்து அப்படி, அந்த பரம்பரை அப்படி சொல்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், உங்கள் பரம்பரை தேவ பரம்பரையாக இருக்கு. ஆமென். ஆமாம், நீங்கள் அந்த வித்துலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்போ தேவனால் பிறப்பதெல்லாம், சொல்லுவாங்க சிலர் தாங்க ஜெயிப்பாங்க, அப்படி போடல பாருங்க. பிறப்பது எல்லாம், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஜெயிப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே நீங்க ஜெயிப்பீங்க. பிறப்பது சிலது இல்லை பிறப்பதில் ஏதோ ஒன்று இல்லை, பிறப்பது எல்லாம் ஜெயிக்கும். ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவீங்க. Everyone can win. You are born to win. You are born to success. ஏன்னா நீங்க சும்மா பிறக்கல, நீங்க தேவனால பிறந்திருக்கீங்க. தேவன் தோப்பாரா? தேவனுக்கு தோல்வி கூட உண்டா? அப்ப அந்த வித்து தான் உங்களுக்குள்ள இருக்கு. வித்தினுடைய வலிமையை போய் நீங்க பாருங்க. சும்மா ஒரு காக்காவோ குருவியோ அப்படியே ஒரு எச்சம் பண்ணி போட்டு போயிடும். அது அப்படியே கடந்து அப்படியே முளைச்சி சில நேரம் பாருங்க, அந்த சுவர்லாம் இருக்கும், அதெல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் வரும் பாருங்க. அதான் சொல்கிறேன் நான், கடவுளுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன கோட்டை சவர் கட்டினாலும் என்ன கட்டினாலும் உடச்சிக்கிட்டு விருட்சமாய் வெளியே வருவீர்கள். ஏனென்றால் தெய்வீக வித்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். யூ கேரிட் a divine seed. நீங்கள் தெய்வீக வித்துக்களை சுமந்து இருக்கிறீங்க. உங்களை யாரும் அப்படி மூடிட முடியாது, யாரும் உங்களை தடுத்துட முடியாது. எல்லா தடையை தாண்டி யோசேப்பே உன் கொடி சுவர்கள் மீது படரும் என்று எழுதியிருக்கிற மாதிரி அது சின்னதாக இருக்கும், ஆனால் வளர்ந்தா கெட்டியிருக்கிற சுவர் மேலெல்லாம் அது படற அளவிற்கு உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இதெல்லாம் நம்புங்க, இதான் நிஜம். நீங்கள் நான் பேசுகிறது உங்களை குறித்த கற்பனை கதையை அல்ல, உங்களை குறித்த நிஜத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ட்ரூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இதுதான் உங்களை குறித்த நிஜம்.
உங்கள் அனுபவ தோல்வியாக இருக்கலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனால் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பட் யுவர் ஐடென்டிட்டி இஸ் சக்ஸஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிட்டோம். அதுதான் பிசாசனுடைய தந்திரமே. நம்முடைய அனுபவங்களை நாம் நமது அடையாளங்களாக மாற்றிக்கொள்கிறோம். நாம் பாவம் செய்கிறோம், நம்ம பாவின்னு நினச்சிடுறோம். நாம் தோற்று போகிறோம், நம்ம தோல்வியாளர்கள் நினைக்கிறோம். நம்ம எதையாவது ஒன்று பண்ணுறோம், ஒன்றும் வாய்க்க மாட்டுக்கு, அப்போ இதுதான் நான் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய ஐடென்டிட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அனுபவம் உன் அடையாளம் அல்ல, உன்னுடைய பிறப்பு உன்னுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அனுபவத்தை நம்பாதீங்க, தேவன் சொன்ன அடையாளத்தை நம்புங்க. நாளை அல்லது இதை கேட்கும் இந்த வேலை உங்கள் அனுபவங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத் பாருங்கள். தி ட்ரூத் செட் யூ ஃப்ரீ அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இது அப்படியே வேலை செய்யும் உங்கள் வாழ்க்கையில். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். எனக்குள்ளே ஜெயிக்கிற தன்மை இருக்கிறது, எனக்குள்ளே அழியாமை எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடியவனாக கடவுள் என்ன உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ இதுதான் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களாக இருக்கிறது. அப்போ பவுல் இதுக்காக தான் ஜெபிக்கிறாரு. நம்மளும் அதை ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நிற்போம். தேங்க்யூ டாடி, டைம் இல்லை, அதனால் நீங்களும் நேரத்தோடு போகணுமா? மகிமையின் பிதாவுமானவர் 1:16 போடுங்க. எபேசியன் 1:16. மகிமையின் பிதாவும் இடைவிடாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் சொல்லுங்க. பிதாவே, நான் உம்மை அறியற்றும். தேங்க்யூ. இயேசு சொன்னார், அவரை உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவதுதான் ஜீவன். பாருங்க, எவ்வளவு நீங்கள் அவர் யார் என்கிறதை அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது. யூ ஆர் நாட் ஆஃபன். நீங்கள் ஒரு அனாதைகள் அல்ல, ஒரு மாபெரும் செல்வந்தனின் பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். மகா பெரிய கோடீஸ்வரின் பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டிக்காக கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒரு செல்வந்தனின் பிள்ளை, நான் தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், கிறிஸ்துவுடைய சகல மகிமைக்கும் நான் சுதந்திரனாக நான் இருக்கிறேன். I am a joint heir with Christ. இயேசு தேவனுடைய வாரிசாக கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளியாக நான் இருக்கிறேன். ஓ, thank you daddy, thank you for the privileges. இந்த ஸ்லாக்கியங்களுக்காகலாம் நன்றி. மகிமையின் தேவனை அறிந்து கொள்கிற அறிவினாலே என்னை இன்னும் நிரப்புங்க. பிதா யாருங்கிறத நான் பார்க்கட்டும், நான் யாருங்கிறத நான் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்பதை காணட்டும் கேளுங்க. ரொம்ப அற்புதமான ஜெபம் பாருங்க. எனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம், எனக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்களை நான் காணும்படியா என் கண்களை திறந்தருளும் கேளுங்க. மா கோரா ஷாட்டே லாபா ராகோதே ரேஹானா மோ ஷடலஹா தேரேபோ. தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேலே டாடி ஐ ஸ்பீக் hallelujah, the spirit of understanding, the spirit of wisdom, the spirit of revelation. I speak enlightenment in their mind, Father. மன கண்கள் திறக்கப்படுவதாக, தாங்கள் யார், தன் தகப்பன் யார் என்பதை பார்க்கட்டும் சுவாமி. சொருகி போன கண்களோடு, எஸ், ஓ, இன்றைக்கு சுவிசேஷம் என்கிற இந்த ஒளி இப்பொழுது அறிவிக்கப்படுகிறதினால், இப்பொழுது செல்லுகிறபடியினாலே கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் தங்களை பார்க்கட்டும் சுவாமி. அடையாளங்களை பார்க்கட்டும். இதுவரைக்கும் அனுபவங்களை பார்த்து சோர்ந்து போனவர்கள், இதுவரைக்கும் அனுபவம் தான் உன் அடையாளம் என்று சொல்லி குற்ற உணர்வுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளும் சென்றவர்கள் இன்று இரவு வெளியே வருவார்களாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். எனக்குள்ளே ஜெயிக்கிற தன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். எனக்குள்ளே அழியாமையை அவர் வைத்திருக்கிறார். சாகாமையை நான் பெற்றிருக்கிறேன். ஜெயம் கொள்ளும் வலிமையை நான் பெற்றிருக்கிறேன். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகாந்தாரா சேகேந்தோரோகோ ரேஹானாமா சாத்திரா ஹாசே கேரே பெலேரே
Reganamo Shadalabo Kora Bahati Namantere Ni Mantara Hazekere Boloho Seke. Hallelujah. Reba Hasa Tele Hento Roboko Toro Regela Bashaduli Hantene Mantere Behelebo. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புது பலனை, ஒரு புது ஜீவனை, ஒரு புது கிருபை இந்த நேரத்தில் நான் பேசுறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்களை எதுவும் மற்றவர்களாக எண்ணுகிற தாழ்வின் எண்ணங்கள் உடைந்து போகட்டும் இந்த நாளில். ஓ, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு நான் பிறந்திருக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் என் அப்பா, என் தந்தை, என் தகப்பன். திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைகள் அல்ல. ஓ, அப்பா பிதாவை என்று கூப்பிடும் புத்திரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. You are not a slave, you are a son, you are a daughter of the living God. Hallelujah. Hallelujah. You have the spirit of sonship. உங்களுக்குள்ளே குமாரனின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். Hallelujah. The spirit of sonship. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஓ, எல்லா பயமும் உங்களை விட்டு போகட்டும். இந்த உலகம் இது பயப்படுகிற ஒரு நேரம், இந்த உலகம் பயந்து போகிற ஒரு நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது என் பிள்ளைகளுக்குரியது அல்ல. நீ பயப்படுவதற்கு அடிமை அல்ல. You are not a slave, you are a son. You are a son. You are a son. Hallelujah. நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைகள் அல்ல. அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You have the spirit of sonship. The spirit of sonship. Hallelujah. குமாரனின் ஆவியை நான் பேசுகிறேன் இந்த இடத்துல. Hallelujah. Hallelujah. எல்லா orphan spirit, எல்லா the spirit of fear இந்த இடத்தை விட்டு நீங்கி போகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தின் ஆவிகள், அனாதையின் மனநிலையின் ஆவிகள், ஏழ்மையின் தரித்திரத்தின் சிந்தனைகளையும் கொண்டு வருகிற குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Love and courage. Hallelujah. The sound mind. Hallelujah. Daddy, I speak in this place right now. Hallelujah. Holy Spirit, இப்போதே உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதற்காக நன்றி. Thank you Daddy. Thank you Daddy. மன கண்களை நீங்க திறப்பதற்காக நன்றி. பயங்களை நீக்குவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எப்படி இருக்குமோ, இந்த வரப்போற காரியங்கள் எப்படி இருக்குமோ, இல்ல நாங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, நாங்கள் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அப்பா ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கும் ஒரு அப்பா எங்களுக்கு உண்டு. எங்களை போஷிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Daddy. உங்க பிரசன்னத்தினால் அவர்கள் தொடப்படட்டும், உங்க அன்பை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மாந்தோரோனோ ஷாடலா பஹாதி தரபரா ஓரா ஷேகே டேபோரோ ஹோடலா ஹந்தினா மந்தரே பெலேரே. Thank you Daddy. Thank you Daddy. Thank you Daddy. உங்க அன்பினால நிரப்புங்க சுவாமி. உங்க பிரசன்னத்தினால் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஐடென்டிட்டியா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, நோ நோ நோ, தட்ஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. Yes, yes, your identity is in Christ Jesus. Yes, அது கிறிஸ்துவுக்குள்ளாய் அது இருக்கிறது. உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Amen Daddy. இதை பார்க்கட்டும், இதில் வாக் பண்ணட்டும், இதை என்ஜாய் பண்ணட்டும், இதை உரிமை கோரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை செய்யறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வாவ். Praise God. Yes. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்கலாம். Our God is a giver. ஆமென். நம்ம அப்பா கொடுக்கிறவர். அதனால தான் அதே தன்மை நமக்குள்ளாகவும் வரும்படியாக தேவர் வைத்திருக்கிறார். ஸோ நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூகுள் பே, அக்கௌண்ட், ஃபோன்பே மூலமாக உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைக்கலாம்.
ஒருவேளை ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் மூலமாக உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.